வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மீன் பிடிக்க போயிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் வந்து நமக்கு கிடச்சிருந்தது. இவ்வளோ நாள் வந்து பார்த்தா ஜிலேபி தான் நம்ம நிறையா பிடிச்சிருக்கோம், கெண்டை மீனும் பிடிச்சிருக்கோம். பட் ஆனால் நம்ம அது வீடியோ எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போன இடத்துல நம்ம நண்பர் தான் பிடிச்சாங்க அந்த கெண்டை மீனை. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம ஊர் சைடுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் செட்டெல்லாம் அடிக்கலாம், அதுக்கு உண்டான இடமெல்லாம் இருக்குது. பட் அந்த இடத்த வந்து இப்போதைக்கு நான் எதுவும் ரிவ்யூ பண்ணலை. ஏன்னா சின்ன பசங்களாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் யாரும் போயிட்டு அந்த இடத்துல இறங்கிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால நான் அந்த இடத்த வந்து சொல்லலை. ஆனால் அதை பண்ருட்டி சுற்றி இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நிறைய பால் செட்டும் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதை விட கம்மி ரேட்டில் தான் நம்ம கொடுப்போம். அடுத்தது நம்ம ஃபார்ம் வந்து 90% வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷஸ் வீடியோ வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். பட் சேல் பண்ணுவோன்னான்னு தெரியல. ஃபீடு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சேலுக்கு போடலாம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போ சிக்ஸ் வந்து நிறையா இருக்குது, நிறைய வந்து நம்ம சேல் பண்ணலாம். அதோடைய வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். ஏன்னா இதில் போட்டோம்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரைக்கு வார்னிங் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரே ரீசன்னால நம்ம அந்த வீடியோலாம் நம்ம இதில் அப்லோட் பண்ணுறதில்ல. நம்ம ஃபார்மே வந்து முக்கால்வாசி வெறும் சேவல், கோழி அந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கெண்டை மீன் வந்து நம்ம பால் செட்டே இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் தான் வந்து உள்ளே இறங்கி ஸ்விம் பண்ணி தூரம் போய் அந்த ஃபிஷ்ஷை கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரும் போய் மாட்டிக்கூடாதுன்றதுனால தான் நான் லொக்கேஷன் வந்து நான் சொல்லலை. இந்த மீன் என்ன ஒரு 2-2.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் 2.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். பால் சட்டை இழுத்துட்டு உள்ளே ஓடி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம நண்பரும் உள்ளே பூந்து எடுத்துகிட்டு வந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கும். நம்ம செடி, ஃபிஷ்ஷு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸு, பேர்ட்ஸும் கொஞ்சம் எடுக்கலான்னு இருக்கோம். நம்ம என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம மொபைல் வந்து உடஞ்சிடுச்சு, அதனால் நம்மளால் வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அந்த சிம்மை எடுத்து நான் கீபேடு ஃபோனில் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்க, ரிப்ளை எதுவும் வந்திருக்காது. அதுக்கு ரீசன் இது தான், ஸ்க்ரீன் உடஞ்சிடுச்சு. மொபைல் ரெடி ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்ம ஃபார்மில் வந்து வேறு ஏதாச்சும் பேர்ட்ஸு இல்லை அனிமல்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபார்மில் வந்து அதை ஆட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.